தேவானந்த சரஸ்வதி அவர்களை இன்று பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவர்களின் அவதார திருநாளை முன்னிட்டு குருநாதரின் மகிமை, அவருடைய போதனைகளை மற்றும் வேதாந்த வாழ்க்கையின் சிறப்பை எடுத்துரைக்க அருளை வழங்க இருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனததசம் தத்வபச்சாதிலட்சியம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி பூஜ்ய ஸ்ரீ ஜெகதாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனை நாம் எல்லாம் சொல்கிறோம். காரணம் என்னன்னா, அவதார தினம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது. எல்லாருமே ஆகஸ்ட் 15 தான் சாமிஜியினுடைய பர்த்டேவாக ஜெயந்தியாக கொண்டாடிட்டு இருக்கோம். நட்சத்திர தினத்தை இன்னைக்கு நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்துறது மட்டுமல்லாமல் ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து சாமிஜியினுடைய அந்த புகழாரத்தை அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்துகின்ற விதத்தில் மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய சாமிஜி அவர்களுக்கு நன்றி கடன்படும். ஆசவித்யா குருகுலமே நன்றி கடன்படும். சாமிஜியினுடைய நிலைப்பாட்டை எண்ணி பார்த்தால் எண்ணில் அடங்காத தயானந்த ஈஸ்வரர். அவர் தயானந்த சுவாமிகள் கிடையாது, தயானந்த ஈஸ்வரர். காரணம் பன்முகம். சாமியை பற்றி பேசிட்டே போகலாம். எந்த துறையில் எடுத்தாலும் வல்லமை மிகுந்த, அறிவாற்றல் மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருந்தவர். எந்த டீச்சிங் எடுத்துட்டா உண்மையிலேயே நாங்கள் சொல்கிறோம், சாமிஜிக்கு முன் சாமிஜிக்கு பின் வேதாந்தம் என்றுதான் சொல்கிறோம். ஏனென்றால் வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தை அவ்வளவு தெளிவாக பாமரரும் புரிகின்ற வண்ணத்திலே தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி எடுத்து விளக்கக்கூடிய ஒரு மகான் சாமிஜி அவர். எல்லாரும் மேலோட்டமாக வேதாந்தம் பேசிட்டு இருக்கோம். என்ன தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். இந்த மாதிரி தான் பொதுவாக எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். நானும் பல இன்ஸ்டிடியூஷன்களில் படித்தவன் தான். அங்கெல்லாம் ஏற்படாத தெளிவு எனக்கு இங்கே சுவாமிஜியிடம் வந்த முதல் நாளிலிருந்து ஆரம்பிச்சிட்டார். வெரி ஃபர்ஸ்ட் டேலிருந்தே அவருடைய அன்ஃபோல்மெண்ட், அந்த டீச்சிங் மெத்தடாலஜியை பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தெளிவான டீச்சிங் மெத்தடாலஜி, அந்த பாரம்பரியமான டீச்சிங் மெத்தடாலஜியை படித்தால் நாம் வேதாந்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக நமக்கெல்லாம் காட்டியவர். வேதம் தனக்கென்று ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை வைத்திருக்கிறது, பல பிரக்கிரியாக்களை வைத்திருக்கிறது. அதன் வழியாக செல்கின்ற போதுதான் வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதை எடுத்துக்காட்டிய மாபெரும் ஆச்சாரியர்கள். அவர் டீச்சர்ஸ் ஆஃப் டீச்சர். அவர் அத்தனை டீச்சர். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த தெளிவான வேதாந்தத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய 400 ஆச்சாரியர்களுக்கு மேலே உருவாக்கியிருக்கார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆச்சாரியார்களும் இன்னைக்கு பல ஆச்சாரியார்களை உருவாக்கி கொண்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் வேதாந்தத்தினுடைய தெளிவை எடுத்துச் சொல்வதில் அற்புதமாக அந்த அந்த ஒரு புரியாத விஷயம். காரணம் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சக என்று எதனால சாமிஜி பெரியார் பேசுகிறோம் என்றால்,
வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத விஷயத்தை, ஒரு பொருளை பற்றி விளக்குவதென்றால் யார் வேண்டுமென்றாலும் விளக்கலாம், ஞானம் இருந்தால் விளக்கலாம். ஆனால் மனதுக்கு எட்டாதது, வாக்குக்கு எட்டாதது, எதனாலும் அறிந்து கொள்ள முடியாத கோச்சரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, அகோச்சரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்கின்றபடி எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் டீச்சர் அவர் சாட்சாத் தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரம் என்பதில் எல்லளவு சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு அத்தனை பேரும் இவ்வளவு தூரம் பட்டி தொட்டிகள் எல்லாம் அத்தனை பேரும் இந்த வேதாந்தத்தினுடைய தாற்பயத்தை ஆனந்தமாக மகிழ்கிறோம் என்றால் அதற்கு சாமிஜியினுடைய டீச்சிங் மட்டும்தான் காரணம். இது அவருடைய டீச்சிங் நிலை. அடுத்தது சமுதாயத்தின் மேல சாமிஜி வைக்கின்ற அக்கறைக்கு அளவே கிடையாது. அவர் பெரிய பெரிய டிடிகே போன்ற பெரிய பெரிய இவங்கெல்லாம் ட்ரஸ்டிகெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. சாமிஜி வெளியில அந்த ஆணைகட்டியில் இருக்கக்கூடிய சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறு என்று சொல்லக்கூடாது, ஒருவருடைய தோல்ல கை போட்டு அங்கே பேசிக் கொண்டிருப்பார். இவர்களெல்லாம் அங்கே காத்து கொண்டிருப்பார். யாராலும் நினைத்து பார்க்க முடியாது. சாமிஜியினுடைய நிலையை எண்ணி பாருங்கள். அவர் நம்ம மேல தோல்ல கை போட்டு அவரை பற்றி குடும்பத்தை எல்லாம் விசாரிப்பார். அங்கே ஆணையட்டிக்கு வருகின்ற அந்த அந்த மலைவாழ் மக்கள் குடும்பத்தை பற்றி அழகாக விசாரிப்பார். விசாரித்து தன்னுடைய குடும்பத்தில் எப்படி ஒரு ஒரு விளக்கத்தை கொடுப்பாரோ அது போல கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மகானவர் அவர். நமக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. அந்த குறிப்பாக முதல் கோர்ஸில் 2.5 வருடம் என்று ஆரம்பித்தார் சுவாமிஜி அவர்கள். ஆனால் ஆரம்பித்து 4.5 வருடம் எங்களை எல்லாம் பேரானந்தத்திலே ஆட்டிக் கொண்டிருந்தார். வெளியே அந்த ஒவ்வொரு 4.5 வருஷமும் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய நடை, உடை, பாவனை, மக்களோடு தொடர்பு கொள்கின்ற விதம் அத்தனையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டே இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒரு ஒரு ஈஸ்வரனோடு நாங்கள் எல்லாம் இருந்தோம் என்பதில் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். உண்மையிலேயே அந்த அந்த ஆனந்தத்திற்கு ஈடினை இனி எப்பொழுதும் நமக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தில் இருந்தோம். அடுத்தது எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்ப்பதில் என்றைக்கும் தயங்குறதே கிடையாது. கருணா சுரூபம், தயானந்த சுரூபமாக இருந்த அவர் ஒரு போப்பாண்டவர் சொன்னார், அடுத்த அறுவடை இந்தியாவில் தான் மிகப்பெரிய அறுவடை என்று சொன்னார். உடனே நாங்கள் என்ன பயிர் என்று நினைத்தீர்களா அறுவடைக்கு? நாங்கள் எல்லாம் மக்கள் இந்து சனாதன தர்மத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்று முதல்ல குரல் கொடுத்த மாபெரும் மகானவர். அதனால்தான் இந்த சபையை அவருடைய எண்ணப்படி, அவர் என்ன நினைத்தாரோ அதனுடைய தன்மைப்படி சுவாமிஜி அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. இப்பொழுது பூஜ்ய சாமிஜி அவர்கள் 1000 பேரை கொடுத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் இந்தியாவில் உலகத்தையே மாற்றி காட்டுவோம் என்பதில் எல்லளவு சந்தேகம் இல்லை. அவரது பாதையிலே சென்றார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மகானை பெற்றதற்கு, மகானுடைய அடித்தளவி நாமெல்லாம் வருவதற்கு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவரது கருணையினால் மட்டும்தான் நாம் எல்லாம் அவரை அடைந்திருக்கிறோம். இல்லாவிட்டால் முடியாது. காரணம், நான் அடிக்கடி சொல்றது, என் கூட படித்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள். அவர்களெல்லாம் லௌகீகத்தில் இருந்த எம்ஏ படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்கள், எம்பெஸ்சி இருந்தவர்கள் எல்லாம். நான் வெறும் எஸ்எஸ்எல்சி மட்டும் படித்தவர், பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தவர். ஆனால் எனக்கும் புரிகின்ற விதத்திலே ஒரு விஷயத்தை, புரியாத விஷயத்தை எடுத்து சொல்லி கடைசி ஆகும்போது மற்றவர்களுக்கு நான் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் என்னை புரிய வைத்தவர் சுவாமிஜி அவர்கள். அப்படிப்பட்ட மகத்தான டீச்சிங், மகத்தான ஒரு அன்பு, மகத்தான கருணை, மகத்தான நல்வழிப்படுத்துதல் என்ற ஒரு உருவம்தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவரது உருவம், அவரது சிந்தனைகள் எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக தர்ம சிந்தன சமிதி என்று சுவாமிஜி அவர்கள் ஆரம்பத்தில் பெருமகிழ்ச்சி கொண்டு உங்களையெல்லாம் வாழ்த்தி அவரது சிந்தனைகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். எப்பொழுதும் இந்த கன்வர்ஷன் என்கின்ற ஒரு மதமாற்றம் என்கின்ற நிலைக்கே இந்தியாவில் இடமில்லை என்பதை ஆக்கி காட்ட வேண்டும் நாம் எல்லாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
மறைமொழிக்கு ஏற்ப ஒரு மகானுடைய அவதார திருநாள் என்று சிறப்பாக இந்த உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளோ பெரிய மகான் சுவாமிஜி வேர்ல்ட் ஸ்பீக்கர், யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இங்கு உள்ளவர்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படி ஒரு மகான் சுவாமிஜி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் ஈஸ்வரன் என்று. நாங்கள் தயானந்தரை பார்க்கும்போது அவருடைய தயானந்தராக பார்த்தோம். ஆனால் அவருடைய காலப்போக்கில் பயிற்சி பெற்று அந்த உன்னத தத்துவத்தை அறிந்த பிறகு அவரை ஈஸ்வரனாக பார்ப்பதிலே எந்தவித So offer prayer to Swami Sadatmananda Saraswati Swami. आनंदं वन्देऽहं सादरं मुदा. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் ரொம்ப கொஞ்சம் தெரியும். நக்ஷத்ரா பர்த்டே by starting certain contributory activities. We celebrate the birthday of great people to get inspiration from their life and also to make the future generation. இன்னும் 2 குழந்தைகள் எய்ம் ஃபார் சேவா. நம் அனைவரின் சார்பாகவும் தர்ம சிந்தனை சமிதியின் சார்பாக மனமார்ந்த நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல நீங்களும் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு, பொறுப்புகள் என்பவை சுமை அல்ல. சுவாமிஜி அவர்கள் சொன்னதை போல கற்பது எப்படி ஒரு ஆனந்தமோ அதே போல சேவை செய்வதும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். சேவை என்பது நம் அகங்காரத்தை அழித்தொழிக்கும். அகங்கார சமனத்திற்கு சேவை ஒன்றுதான் வழி. பக்தி மனதினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். சாஸ்திர ஞானம் புத்தியினுடைய அறியாமையை தீர்த்து வைக்கும். ஆனால் சேவையோ நம்முடைய அகங்காரத்தை பூர்ணமாக அழித்து தற்பொழுது செயலி தொடக்கத்திற்கு வந்துவிட்டது. இந்த ஆப்ல நீங்க ஒரு உறுப்பினராக எப்படி உங்களை இணைத்துக் கொள்வது, ஒவ்வொரு காரியகர்த்தாக்களும் இந்த செயலியில எப்படி பங்கேற்பது என்பதையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அங்கங்கே மண்டலங்களில சமிதி நடந்தாலும், ஒரு விளக்கு பூஜை நடந்தாலும், ஒரு சமய வகுப்பு நடந்தாலும் நீங்க அதுல பதிவு பண்ணலாம். அதே போல நம்ம இங்க நிகழ்ச்சி நடத்தும் படுவதும் சுவாமிஜி ஆத்மாக்கள் யாரை என்ன